மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள வேடநத்தம் கிராமத்தை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி கடந்த 10ஆம் தேதி வீட்டிலிருந்து இரவு வேளையில் அருகே உள்ள காட்டு பகுதிக்கு இயற்கை உபாதை கழிக்க சென்ற நிலையில் காணாமல் போன நிலையில் கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் ஒரு நாள் முழுவதும் தேடிய நிலையில் கடந்த 11ஆம் தேதி அதே காட்டு பகுதியில் உடலில் பல்வேறு இடங்களில் காயங்களுடன் கொலை செய்யப்பட்ட நிலையில் உடல் மீட்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவியின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களில் தமிழகம் முழுவதும் ஈடுபட்டனர். மேலும் பெற்றோர் புகார் கொடுக்க சென்றபோது காவல்துறையினர் முறையாக விசாரிக்காமல் அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்ததை தொடர்ந்து விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் பிரவீனா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். குற்றவாளி கைது செய்யப்பட்டால்தான் உடலை வாங்குவோம் என்று மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் உறுதியாக தெரிவித்திருந்தனர். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் உத்தரவின் பேரில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய நபர்கள் யார் என்பது குறித்து மாணவியின் உறவினர்கள், கிராமத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் அந்த பகுதி அருகே வேலை பார்த்த வடமாநில தொழிலாளர்கள், பள்ளி மாணவர்கள் என சுமார் 50க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடைபெற்றதுடன் கிராமம் முழுவதும் வீடு வீடாக சல்லடை போட்டு விசாரணை நடத்தினர். மேலும் மாணவி உடற்கூறு ஆய்வு அறிக்கை, அருகில் உள்ள கிராமங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகள், மாணவி சடலம் கிடந்த பகுதியில் பதிவான 1600 செல்போன் பதிவுகள் என காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை செய்து வந்தனர். இருப்பினும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் காவல்துறை தொடர்ந்து திணறி வந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் சந்தேகத்தின் பேரில் 6 பேருக்கு DNA மருத்துவ பரிசோதனையும் காவல்துறையினர் எடுத்து விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் இந்த வழக்கில் விசாரணை அதிகாரியாக காவல் துணை கண்காணிப்பாளர் சுந்தரபாண்டியன் நியமனம் செய்யப்பட்டு குற்றவாளியை கைது செய்ய விசாரணை தீவிரமாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் வேடநத்தம் கிராமம் காட்டுப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு காற்றாலையின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் சம்பவம் நடந்த அன்று அந்த பகுதியில் ஒரு இருசக்கர வாகனம் இருப்பதை காவல்துறையினர் கண்டறிந்து அந்த இருசக்கர வாகனத்தின் நம்பரை சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் கண்டுபிடித்ததில் அந்த இருசக்கர வாகனம் ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் பகுதியிலிருந்து மர்ம நபரால் திருடி கொண்டு வரப்பட்டது என்பது தெரியவந்தது. அந்த இருசக்கர வாகனம் திருடு போயிருப்பதாக காவல் நிலையத்திலும் புகார் செய்யப்பட்டு இருந்தது. இதைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் சென்ற காவல்துறையினர் அங்கே இருசக்கர வாகன சிசிடிவி குறித்து ஆய்வு செய்ததில் அந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடி வந்திருப்பது தெரிய வந்தது. திருடிய இருசக்கர வாகனத்தில் மர்ம நபர் அந்த காட்டு பகுதிக்கு எதற்கு வந்தார் என விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த மர்ம நபர் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர் என தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து அந்த மர்ம நபரை பிடிக்க தனிப்படை காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வந்தனர். இதற்கிடையே காற்றாலையில் அமைந்துள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியை சேர்ந்த மாவீரன் என்கிற 30 வயதான தர்மமுனீஸ்வரன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். சிசிடிவி காட்சிகள் மற்றும் மாணவியின் உடற்கூறாய்வு அறிக்கையில் கிடைக்கப்பட்ட தரவுகள் அடிப்படையில் காவல்துறையினர் தர்மமுனீஸ்வரனை கைது செய்துள்ளதாக கூறப்பட்டது. விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட சாயல்குடியை சேர்ந்த தர்மமுனீஸ்வரன் மீது இருசக்கர வாகன திருட்டு, கொலை, பாலியல் குற்றச்சாட்டு என 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது தெரிய வந்துள்ளது. மேலும் கீழ ஈராள் பகுதியை சேர்ந்த காளியப்பன் மனைவி 65 வயதான பாப்பா என்பவரை கடந்த 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அன்று கற்பழித்து கொலை செய்து நகைகளை திருடிய வழக்கில் 2022இல் தர்மமுனீஸ்வரன் கைது செய்யப்பட்டார். இவ்வழக்கின் விசாரணை தூத்துக்குடி மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி மாதவர் ராமானுஜம் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 6ஆம் தேதி தர்மமுனீஸ்வரனுக்கு 341 பிரிவின் கீழ் 2 வாரங்கள் மெய்க்காவல் தண்டனை, 320 பிரிவின் கீழ் ஆயுள் தண்டனை, வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டும், 376 ஏ பிரிவின் கீழ் 20 ஆண்டுகால கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் 379 பிரிவின் கீழ் 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் கட்ட தவறினால் 3 மாதங்கள் மேய்க்காவல் சிறை ஆகிய தண்டனைகளை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கினார். இதையடுத்து சிறையில் இருந்த தர்மமுனீஸ்வரன் வழக்கினை மேல்முறையீடு செய்தது மட்டுமின்றி 2025 டிசம்பர் 24ஆம் தேதியன்று ஜாமீனில் வெளியே வந்தவர் தூத்துக்குடி நீதிமன்றத்தில் நாள்தோறும் கையெழுத்திட்டு வருவது தெரியவந்துள்ளது.
வழக்கு மேல்முறையீடு இருப்பதால் ஜாமீனில் வெளிவந்தவர்தான் மாணவியை கொலை செய்தது உறுதியாக இருப்பதாக கூறி காவல்துறையினர் தர்மமுனீஸ்வரனை கைது செய்துள்ளனர். 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவியை எதற்காக கொலை செய்தார், எப்படி கொலை செய்தார் என்பது குறித்து காவல்துறை விளக்கம் அளிக்க இருப்பதாக தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேடநத்தம் கிராமத்தில் பள்ளி மாணவி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தர்மமுனீஸ்வரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட மாணவியின் தந்தை செய்தியாளர்களிடம் பேசுகையில், கடந்த 10ஆம் தேதி எனது மகள் காணாமல் போனார். காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தும் தவறாக பேசி அலைக்கழித்தனர். நாங்களே தேடி பார்த்துதான் உடலை கண்டெடுத்தோம். தற்பொழுது குற்றவாளியை கண்டுபிடித்து விட்டதாக கூறுகின்றனர். இனிமேல் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது. அனைத்து காவல்துறை அதிகாரிகளும் உறுதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுவே கடைசியாக இருக்கட்டும். குற்றவாளிக்கு உயிர் போகும் வரை தண்டனைதான் வழங்க வேண்டும். இனிமேல் வெளியே வரக்கூடாது. இனி இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது. நாளை எனது மகள் உடலை வாங்க நானும் எங்களது கிராமத்தினரும் முடிவு செய்துள்ளோம் என்றார். தொடர்ந்து கிராம முக்கியஸ்தர்களின் அறிவுரைப்படி நல்லடக்கம் செய்ய உள்ளோம் என தெரிவித்தார். என் மகள் 10ஆம் தேதி காணாமல் போனார். இன்னைக்கு 10 நாள் ஆகுது. இன்றைக்கி தான் குற்றவாளியை கண்டுபிடிச்ச செய்தி வந்திருக்கு எனக்கு. நான் சொன்னது குற்றவாளியை கைது பண்ண உடனே தான் என் மகளே திரும்ப வாங்குவேன்னு சொல்லி தான் வச்சுருந்தேன். இன்றைக்கி குற்றவாளி கண்டுபிடிச்சதுனால நாளை காலையில் என் பாப்பாவை வாங்குறதுக்கு தூத்துக்குடி போகிறோம். என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும்? வாங்கி நாளைக்கு நல்லடக்கம் செய்ய போகிறோம். அடுத்து இந்த குற்றவாளிக்கு கடுமையாக மரண தண்டனை மட்டுமே கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். எதுக்கு, என்ன காரணம்? அப்படி மரண தண்டனை கொடுத்தா தான் அடுத்து இந்த நாட்டிலேயோ ஊருக்குள்ளேயோ எந்த இடத்துலையும் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கும்னு நம்புகிறேன். கோவில்பட்டி வணிக வைசிய சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட தனுஷ்கோடிபுரம் தெருவில் உள்ள ஸ்ரீ அலமேலு மங்கா பத்மாவதி தாயார் சமேத வெங்கடேச பெருமாள் சன்னதியில் யுகாதி வருட பிறப்பு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனையொட்டி காலை 8 மணிக்கு பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனை பாடல்கள் பாடினர். பூஜைகளை சுப்பிரமணிய சாமி, செல்வ சுப்பிரமணிய சுவாமி செய்தனர். ஏற்பாடுகளை கோவில் தலைவர் வெங்கடேஷ், செயலாளர் வேல்முருகன், பொருளாளர் தங்க மாரியப்பன் மற்றும் கோவில் நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள் செய்தனர். இதில் சுற்றுவட்டார மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடமலை மயிலை ஒன்றியம் பகுதியில் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன், ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய ஓ பன்னீர்செல்வம், எம்ஜிஆர், ஜெயலலிதாவை முதலமைச்சராக்கிய பெருமை இந்த ஆண்டிப்பட்டி தொகுதி மக்களுக்கு உள்ளது. 9 அமைச்சர்களை ஜெயலலிதா பொறுப்பிலிருந்து நீக்கிய போது நான் அவரிடம் பேசி அதை தடுத்து நிறுத்தினேன்.
ஆனால் அவர்களே ஒன்று சேர்ந்து என்னை கட்சியிலிருந்து வெளியேற்றும் பணியில் ஈடுபட்ட போது நான் மிகவும் மனம் வருத்தப்பட்டேன். நான் ஆதரவு தெரிவித்ததால் தான் எடப்பாடி பழனிசாமி 4.5 ஆண்டுகள் பதவியில் இருக்க முடிந்தது. அந்த நன்றி கூட இல்லாமல் என்னை அரசியலில் இருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்ற செயலில் ஈடுபட்டார். அதைதான் நான் எதிர்த்தேன். எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், அவரே முதலமைச்சராக இருக்கட்டும் என்று கூறினேன். ஆனால் வேலுமணி மற்றும் தங்கமணி கட்சி ஒருங்கிணைப்பாளராக நீங்கள் இருக்க வேண்டும் என கூறினர். பின்னர் எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளராக இருப்பார் என தெரிவித்தனர். எடப்பாடி பழனிசாமி அரசை காப்பாற்றியது கட்சிக்கு அவருக்கு இணை ஒருங்கிணைப்பாளர் என்பதை ஒப்புக்கொண்டதுதான் அரசியலில் நான் செய்த மிகப்பெரிய தவறு. மக்களுக்கு என்ன தேவையோ, நாட்டு வளர்ச்சிக்கு என்ன தேவையோ என்பதை அறிந்து தனது உடல் நலத்தை கூட பார்க்காமல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பணியாற்றிய விதம் இந்தியாவிலேயே தமிழகத்தை பொருளாதாரத்தில் முன்னேற்றி இருக்கிறது. 2019 ஆண்டிலேயே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நிறுத்தப்பட்ட அம்மா லேப்டாப், தாலிக்கு தங்கம் ஆகிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்தி 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப்பை வழங்கி செயல்படுத்தினார் முதலமைச்சர் ஸ்டாலின். தென் தமிழகம் முழுவதும் நான் சுற்றுப்பயணம் செய்தபோது மு.க. ஸ்டாலின் தான் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற எண்ணம் மக்களிடம் உள்ளது. சட்டம் ஒழுங்கு, ஜாதி பிரச்சனை என எந்த பிரச்சனையும் இல்லாமல் பொதுமக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அனைத்து தேவையும் பூர்த்தி செய்யக்கூடிய முதலமைச்சராக இருக்கிறார் ஸ்டாலின். தமிழக வளர்ச்சி பணிக்கு 40% வரவேண்டியுள்ள நிலையில் வெறும் 4% மட்டுமே மத்திய அரசு கொடுத்துள்ளது. எத்தனை அச்சுறுத்தல்கள் வந்தாலும் தமிழகம் தலைவணங்காது என தெரிவித்தார். டெல்லியில் உள்ளவர்கள் தமிழகத்தில் வந்து பேசுகின்ற நிலைமையை மாற்றி டெல்லி சென்று அவர்களை சந்தித்து அடிமையாகி உள்ளார் எடப்பாடி பழனிசாமி என்று விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர் 234 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் வர வேண்டும் என தெரிவித்தார். ஆரம்பத்திலிருந்து என்னை எப்படியாவது அரசியலுக்கு விலக்கி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் செயல்பட்டார். அதைத்தான் நான் எடுத்தேன். நீங்கள் முதல்வராக என்னிடம் பேசுகின்ற பொழுது வேலுமணி தங்கமணி என்ற அமைச்சர் தான் பேசினாங்க. நீங்கள் பொதுச்செயலாளர்கள், அவர் முதலமைச்சராக இருக்கிற காரணத்தில் அவர் முதலமைச்சராக நீடிக்கிறது சொன்னார்கள். நான் எனக்கு எந்த பதிவும் வேறாங்க அப்படியே முதலமைச்சர் பொதுச்செயலாளர்கள் அந்த யாராவது எடுத்துக்கிறேன் சொன்னேன். சரி, ஒத்துக்கொங்க. அடுத்த நாள் இணைப்பு தேர்தலை கொடுத்தாகிறது. 11 மணிக்கு முதலமைச்சராக இருக்கின்ற எனக்கு தான் அரசியல் கட்சியில் பதிய வேண்டும். அப்போ இந்த ரெட்ட ஒருங்கிணைப்பாளர் எனக்கு கொண்டு வந்தாங்க. அடுத்த மேற்கு தாம்பரம் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் 2026 ஆண்டிற்காக உடற்கல்வித்துறை சார்பில் 28வது விளையாட்டு தின விழா கல்வி குழும தலைவர் சாய் பிரகாஷ் லியோமுத்து தலைமையில் நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு சாலைத்துறை திட்டத்தின் திட்ட இயக்குநர் பாஸ்கர் பாண்டியன், வருமான வரித்துறை ஆய்வாளர் டாக்டர் காயத்ரி, தேசிய அளவிலான கைப்பந்து வீராங்கனை வைஷ்ணவி, மூத்த உடற்பயிற்சி இயக்குநர் டாக்டர் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு நடுவீரப்பட்டு கிஷ்கிந்தா சாலையில் இருந்து பொறியியல் கல்லூரி வரை 5 கிலோமீட்டர் தூரம் பள்ளி மாணவ மாணவிகளின் மாரத்தான் போட்டியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் முதல்வர் ராஜா, மேலாண்மை இயக்குநர் மாறன் உட்பட 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக 5000 ரூபாய், இரண்டாவது பரிசாக 4000 ரூபாய், மூன்றாவது பரிசாக 3000 ரூபாய் வழங்கப்பட்டு வாழ்த்து தெரிவித்தனர். இதேபோன்று மாணவிகள் பங்கேற்ற மாரத்தான் பிரிவிலும் பரிசுகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஸ்ரீ சாய்ராம் கல்வி குழும முதன்மை செயல் அதிகாரி சாய் பிரகாஷ் லியோமுத்து 28வது விளையாட்டு தினமாகவும் விளையாட்டு என்பது மக்களுக்கு மன மகிழ்ச்சியும் முதிர்வையும் கொடுக்கக்கூடியதாக உள்ளது எனவும், எங்கள் மாணவர்கள் ஆன்லைனில் அனைவரும் வாக்காளர் அடையாள அட்டை பெற்றுள்ளனர். அனைவரும் கட்டாயமாக வாக்களிக்க வேண்டும். வாக்களிப்பது நீங்கள் யாருக்கு வேண்டுமானால் வாக்களிக்கலாம், ஆனால் கட்டாயமாக வாக்களிக்க வேண்டும் என வாக்காளர்களை கேட்டுக்கொண்டார். சார், இன்றைக்கி சாய்ராம் பொறியியல் கல்லூரியோடைய 28வது ஸ்போர்ட்ஸ் டே. அந்த ஸ்போர்ட்ஸ் டேயில் வந்து மேரத்தான்
ஸ்போர்ட்ஸுன்றது வந்து ஒரு பெரிய மனநிறைவையும் மக்களுக்கு வந்து ஒரு மன முதிர்ச்சியும் கொடுக்கறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் எங்கள் மாணவர்கள் அனைவரும் வந்து இந்த வருஷம் வந்து ஓட்டர் ஐடின்றது எல்லா மாணவர்களையும் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறாங்க. யங்கர் ஜென்ரேஷன் வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி அவங்களுடைய ஓட்டர் ஐடியை வாங்க முடியுன்றது வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறனால டிஜிட்டல் முகத்தில் வாழ்கிறவங்க எல்லாருமே வந்து ஓட்டர் ஐடியை ஆல்மோஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 100% ஓட்டு போடணும் அப்படின்றது எல்லாருடைய கட்டாய கடமை, அது விருப்ப கடமையெல்லாம் கிடையாது. ஸோ லெட் அஸ் மேக் தட் voting as an habit for our யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து அவங்களோட முன்னேற்றத்தை எதிர்பார்த்து வாழ்க்கையை வந்து சிறப்பாக பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வாட்டி வந்து பெரிய ஒரு ஓட்டுப்பதிவு இருக்கும் அப்படின்றது தெரியும். எல்லாரும் வந்து வாக்களியுங்கள். அது வந்து யாருக்கு வாக்களிக்கிறன்றது ஒரு தனிப்பட்ட முடிவு, தனிப்பட்ட விருப்பம். ஆனால் வாக்களிக்கணும் அப்படின்றது எல்லாருடைய கட்டாய கடமையாக பார்த்து நீங்கள் அதை செய்யணுன்றது விரும்பி வேண்டி கேட்டுக்கிறோம். அனைத்து குடிமக்களும் தங்களது ஜனநாயக கடமைகளை அவர்கள் ஆற்ற வேண்டும். எனவே அன்றைய தினம் அனைத்து குடிமக்களும் சென்று வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. மாணவர்களுடைய ஒழுக்கம் வீட்டிலிருந்து வரணும். ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸுடைய டிசிப்ளின் வந்து ஸ்போர்ட்ஸ்லேருந்து தான் வெளில வருது. இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் மீது போர் தொடுத்து தாக்குதலை தொடர்ந்து வருகிறது. இதனால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய், கேஸ் தட்டுப்பாடு போன்றவற்றால் உலக பொருளாதாரம் படு மோசமான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. உலக அளவில் பெட்ரோல் விலை உயர்வினால் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதனால் பலர் பொருளாதார ரீதியாக வாழ்வாதாரத்தை இழக்கும் அபாயம் ஏற்பட்டு வருகிறது. போரை இஸ்ரேல், அமெரிக்கா உடனடியாக நிறுத்தி உலக பொருளாதாரத்தையும் உலக மக்களின் வாழ்வாதாரத்தையும் மீட்டெடுக்க வேண்டும் எனவும் இஸ்ரேல் அமெரிக்காவை கண்டித்து சிங்கபெருமாள் கோவில் பகுதியில் மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பு மாநில தலைவர் டாக்டர் சுரேஷ், செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் சிங்கை ஜனார்தனன் தலைமையில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சமூக ஆர்வலர்கள் சிங்கை கணேஷ், சண்முகம், வழக்கறிஞர் கண்ணன் போன்ற முக்கிய நபர்கள் கலந்து கொண்டு இஸ்ரேலும் அமெரிக்காவும் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என கோஷங்களை எழுப்பி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அனைத்து சமூக அமைப்புகளும், சமூக ஆர்வலர்களும், அனைத்து வியாபார சங்கங்களை சேர்ந்த தோழர்களும், அனைத்து ஜனநாயக சக்திகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியை மனித உரிமைகள் அமைப்பை சேர்ந்த செங்கல்பட்டு மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் முன்னின்று நடத்தினர். இந்த நிகழ்வில் கவிஞர் சக்திவேல் பாண்டி கோஷங்களை எழுப்பி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்தார். தமிழினம் இருக்கின்றது. அதனால்தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய பல்வேறு இனங்கள் எனக்கென்று என்று கடந்து போனாலும் இந்த உலகத்தில் அவர்கள் எண்ணத்தில் எழுவதுண்டு. ஆனால் அந்த பார்வையில் நான் பார்க்க விரும்பவில்லை. இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது எங்கோ ஒரு மூலையில் வாழக்கூடிய மனிதனின் அமைதியை, எங்கோ ஒரு மூலையில் வாழக்கூடிய ஒரு மனிதனின் மூலையில் மிகப்பெரிய அமைதியான சூழலை கொண்டிருக்கிறது. உடனடியாக களமாட வேண்டும் என்று என் அமைப்பில் உள்ள அனைவருக்கும் இணைந்து செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பையனூரில் இயங்கி வரும் விநாயகா மிஷன் சட்ட கல்லூரியில் கல்லூரி அளவிலான கிரிக்கெட் போட்டி, கால்பந்து போட்டி, பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான கபடி போட்டிகளின் துவக்க விழா கல்லூரி வளாகத்தில் விளையாட்டுத்துறையின் இயக்குநர் ஓம் பிரகாஷ் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக இந்திய கால்பந்து வீராங்கனை காவ்யா பக்ரிசாமி கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்து அணிகளுக்கான சீருடைகளை அறிமுகப்படுத்தினார். பின்னர் மாணவர்களிடத்தில் உரையாடிய அவர் தான் தேசிய அளவை அடைய தனது பயணத்தில் எதிர்கொண்ட கடின உழைப்பு, ஒழுக்கம் மற்றும் சவால்கள் குறித்து மாணவர்களிடையே பேசினார். மாணவர்கள் தங்கள் இலக்குகளில் உறுதியாக இருந்து விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும் என அவர் ஊக்கமளித்தார். இளம் வீரர்கள் உற்சாகத்துடன் விளையாடி தங்கள் சிறந்த திறனை வெளிப்படுத்தி சாதனைகள் மூலம் பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். இந்த போட்டியில் 5 கால்பந்து அணிகள், 5 கிரிக்கெட் அணிகள், 3 ஆண்கள் கபடி அணிகள் மற்றும் 3 பெண்கள் கபடி அணிகள் என மாணவர்களும் ஆசிரியர்களும் உட்பட 130க்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளனர். அதனைத் தொடர்ந்து வெற்றி கோப்பையை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இப்போட்டியை சிறப்பாக நடத்த உதவிய பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் கணேசன், துணை வேந்தர் அனுராதா கணேசன் மற்றும் சுரேஷ் சாமுவேல், சித்தார்த், ராஜா ஆகியோருக்கு விநாயகா மிஷன் சட்டக்கல்லூரி சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக விளையாட்டு ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர்.
பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியின் அறிவுறுத்தலின் பேரில் இக்கூட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வரவிருக்கும் தேர்தலை எதிர்கொள்வது, தேர்தல் பணிகளை திறம்பட முன்னெடுத்து செல்வது மற்றும் கூட்டணி கட்சிகளின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவது குறித்து விரிவான ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. மேலும் தேர்தல் வியூகங்கள், வாக்காளர் தொடர்பு முறைகள் மற்றும் தரைமட்ட பணிகள் குறித்து நிர்வாகிகளுக்கு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டது. அப்போது பேசிய பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் இளம்பை தமிழ்ச்செல்வன், ஒரு ஸ்டாலின் இல்லை, 1000 ஸ்டாலின் வந்தாலும் அதிமுகவை வீழ்த்த முடியாது எனவும், நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு எடப்பாடியாரை முதலமைச்சராக்க பாடுபட வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூவை செழியன், வேப்பந்தட்டை கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர்கள் சிவபிரகாசம், ரவிச்சந்திரன் மற்றும் பல்வேறு கூட்டணி கட்சிகளின் மாவட்ட பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறோம். ஆட்டத்திற்கு மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள் அவர்களை வருக வரவேற்று பார்க்க வேண்டும். மனசாட்சியோடு 10 ஆண்டு காலம் எத்தனை வேலைகளை நாம் செய்தோம், எவ்வளவு அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் CNESS நிறுவனம் தனது விழிப்புணர்வு சார்ந்த டிஜிட்டல் சூழல் அமைப்பு மென்பொருளை சென்னையில் வெற்றிகரமாக அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த அறிமுக விழா சென்னையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் CNESS சூழல் அமைப்பின் முக்கிய தளங்களான CNESS கான்ஷியஸ்னஸ் சூப்பர் ஆஃப் மற்றும் CNESS ஒர்க்ஸ் ஆகியவை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டன. டிஜிட்டல் உள்கட்டமைப்பு மற்றும் கூட்டு சூழல் அமைப்புகளுக்கான புதிய பார்வையை வெளிப்படுத்தும் இந்த விழாவில் தொழில்துறை தலைவர்கள், புதுமையாளர்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் தொழிலதிபர்கள் பலர் கலந்து கொண்டனர். CNESS நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி ஆதிபென்போஸ் நந்திஜி இந்த மென்பொருள் குறித்து பேசுகையில், CNESS கான்ஷியஸ்னஸ் சூப்பர் ஆஃப் என்பது அர்த்தமுள்ள தொடர்புகள், விழிப்புணர்வான ஈடுபாடு மற்றும் சமூக முன்னேற்றத்தை உருவாக்கும் அடுத்த தலைமுறை சமூக தளமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றார். மேலும் CNESS ஒர்க்ஸ் தளம் நிறுவனங்களுக்கு நம்பகத்தன்மை, பிராண்ட் மதிப்பு மற்றும் உலகளாவிய இணைப்புகளை உருவாக்க உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். அமெரிக்கா தலைமையிடமாக இருந்தாலும் இந்த மென்பொருள் முழுக்க இந்தியாவில் உருவாக்கப்பட்டதாகவும் அதனால் தமிழகத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது என்றும் அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீராம் கேபிட்டலின் ராஜன், தொழிலதிபர்கள் சுஷாந்த் சௌத்ரி, ஜெய அமரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். For generation upcoming like us, I think this is definitely a need. Can you please do the honors to Mr. Park Modan? ப்ரொமோட்டுக்கு எங்கேயோ நம்பர் ஓடும் அப்படின்னா அந்த காசை வச்சுதான் ஓட்டுறாங்க. நமக்கு அந்த காசை வேண்டாம்னு சொல்றோம். அப்போ we are not going to misuse your data. Your data is safe with us. இது ஒண்ணு. அதே சமயத்துல கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு யாரோ ஒருத்தவர் அக்கௌண்டன்ட்டா வேணும்னு பாக்குறீங்க, இல்ல ஒரு நல்ல டாக்டர் வேணும்னு பாக்குறீங்க. இந்த மூலமா பார்க்கும்போது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று இரவு நல்ல மழை பெய்தது. இந்த நிலையில் பெண்ணாடம் அருகே கோனூர் கிராமத்தில் நேற்று காற்றுடன் கூடிய மழை பெய்தது. இதில் அங்கிருந்த 2 மின் கம்பங்கள் சாய்ந்து சேதமடைந்தன. இதனை அறிந்த அப்பகுதி கிராம இளைஞர்கள் அதில் வரும் மின்சாரத்தை துண்டித்தனர். பின்னர் இதுகுறித்து அவர்கள் மின்துறை அதிகாரியிடம் தகவல் கொடுத்தனர். இதுவரை மின் ஊழியர்கள் அந்த கம்பத்தை அகற்றி அப்பகுதி மக்களுக்கு மின்சாரம் வழங்கவில்லை.
இதனால் அப்பகுதி மக்கள் குடிநீர் இல்லாமலும் அத்தியாவசிய வேலைகள் செய்வதற்கு மின்சாரம் இல்லாமல் பெரிதும் பாதிப்படைந்து வருகின்றனர். மின்சாரத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 முன்னிட்டு மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 பொதுமக்களிடையே தேர்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகனங்களில் 100% வாக்களிப்போம் என்ற வாசகத்துடன் கூடிய ஸ்டிக்கரை ஒட்டி என் வாக்கு என் உரிமை விழிப்புணர்வு பதாகையுடன் மகளிர்கள் கலந்து கொண்ட இருசக்கர வாகன பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் அன்பழகன், ஊரக வளர்ச்சி முகமை திட்ட அலுவலர் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். வாலாஜாபாத் ஒன்றிய ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் சார்பில் கோலமிட்டு தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100% வாக்களிப்பை உறுதி செய்தல் குறித்து வண்ண கோலமிட்டு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் அலுவலர்கள் உறுதிமொழி ஏற்றனர். எனது வாக்கு விற்பனைக்கு அல்ல, வாக்களிப்பது நம் கடமை போன்ற வாசகங்கள் எழுதி பேருந்து நிலையத்தில் உறுதிமொழி ஏற்றனர். இதில் வாலாஜாபாத் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் இந்திரா மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட மேற்பார்வையாளர் சாந்தகுமாரி மற்றும் சசிகலா, ராணி, சாந்தி, பார்வதி, இந்திரா, தேவி, ஜெயலட்சுமி, வாணி, வரலட்சுமி மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நம்பிக்கை கொண்டு நமது நாட்டின் ஜனநாயக மரபுகளையும் சுதந்திரமான கண்ணியத்தையும் நிலைநிறுத்தவும் வாக்காளர் உறுதிமொழி. இந்திய குடிமக்களாகிய நாங்கள் ஜனநாயகத்தில் நிலையான நம்பிக்கை கொண்டு நமது நாட்டின் சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் அச்சமின்றி மதம், இனம், ஜாதி, சமூகம் எந்த தூண்டுதலாலும் பாதிக்கப்படாமல்